Hi guys, welcome to Craft Videos Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா woolen thread யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யலாம் தான் பார்க்க போறோம். நான் இப்போ சார்ட் பேப்பரை ரேண்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத கோன் ஷேப்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இது கலந்து வராத மாதிரி நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஸ்ட்ராங்கா நல்லா டேப் போட்டதுக்கு அப்புறமா கீழே எக்ஸஸா இருக்க அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணிக்கிறேன். அது கட் பண்ணணும் அவசியம்லாம் இல்லை. இப்போ வீடியோவில் காட்டுறதுக்காக நான் அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கவர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளிங் ரேப் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம சார்ட் பேப்பரில் செஞ்ச இந்த கோனை வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதையும் டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுறேன். இப்போ ஒரு க்ரீன் கலர் woolen thread எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கோன் மேலே வச்சு இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி த்ரெட்டை வச்சு கவர் பண்ணுறப்போ கொஞ்சம் நீட்டாக கவர் பண்ணணும். ரேண்டமாக நம்ம வந்து சுற்றிக்கிட்டோன்னா சரியாக வராது ஃபைனலாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் டார்க் க்ரீன் கலர் woolen thread யூஸ் பண்ணால் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கலர் woolen thread கிடைக்கல, அதனால தான் நான் இந்த க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது woolen thread இது மாதிரி கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். அதில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ ஃபெவிகால் வந்து நிறைய இருக்கணும், வாட்டர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம woolen thread மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக முன்னாடியே ஃபெவிகால் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் woolen thread நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டோன்னா நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இது மாதிரி ஃபுல்லாமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா காய வைக்க போகிறேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த கார்ட்போர்டையும் அந்த பிளாஸ்டிக் கவரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் நல்லா அமுக்கிட்டோம்னா அப்படியே நம்ம புல் பண்ணுறப்போ நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டார்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது மாதிரி ரேண்டமாக அங்கே இங்கே வந்து ஒட்டிடுறேன். இப்போது ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் சில்வர் கலர் ஃபோம் ஷீட்லேயே வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த ட்ரீயை வந்து சுற்றி ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம woolen thread கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. அதில் இது மாதிரி ஒரு சின்ன லைட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பை.